தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானும் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமந்திரம், திருமூலர் வாக்கு. என்னுடைய மனம் மந்திரம் தியானம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் புதிய செய்தியுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, ஒரு மனிதன் தன்னை அறியும் பொழுது அவன் எப்படி மகிழ்ச்சியடைவனாக மாறுகிறான், தன்னை அறியாமல் இருக்கும் பொழுது எப்படி அவன் துக்கப்படுகிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த காணொலி. திருமூலரும் அதையே தான் கூறியிருக்கின்றார் இந்த பாடலின் மூலமாக. அப்படி இன்னைக்கு நாம் ஒரு சிறு கதையை பற்றி சொல்ல போறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து ஒரு செல்வந்தன் இருந்தான், மிகப்பெரிய செல்வந்தன். அந்த வட்டார பல ஊர் பகுதிகளை எடுத்துக்கிட்டா அவன் தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தன். பல கோடிகளுக்கு அதிபதி, பல கோடிகளுக்கு கூட நிலப்புலங்கள் சொத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். வயசாக அவனுக்கு அவனோட வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. எல்லா சுகத்தை பற்றியுமே இந்த வாழ்க்கையில பார்த்தாச்சு, ஆனா ஒரு நிம்மதியோ திருப்தியோ எதுக்காக இந்த பிறகு எடுத்தாங்கிற ஒரு காரணமும் அவனுக்கு தெரியல. நாளாக அவனுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு வருது. எல்லாமே இருக்குது, கைமானா விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உண்டான வசதி இருக்குது, 10 தலைமுறைக்கு மேலே சொத்து இருக்குது. எல்லாம் இருந்தும் அவனுக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சின்னா என்ன, சந்தோஷம்னா என்னங்கிறது தெரியல. அதனால அவன் ஒரு முடிவு பண்ணான். யாருக்கிட்டுமே சொல்லாம கைக்கு கிடைச்ச பொருளை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டான். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய நகை, வைர நகைகள், தங்க பெட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி பெருமானங்கள்ல அவனுக்கே சொந்தமான அவனுடைய கருவூலத்திலிருந்து எடுத்துக்கிட்டு, நான் எப்படியாவது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விலை கொடுத்தாவது வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும், இந்த காசை கொடுத்தாவது யாருக்கு தேவை அவங்களுக்கு இல்லாம கொடுத்தாவது உண்மையான மகிழ்ச்சின்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, நிம்மதினா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போகிறோம். ஏறிக்கிட்டே போகிறோம், எங்கெங்கேயோ நடந்து போகிறோம். யாரை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு திருப்தி வரல. இவங்களை கேட்டால் பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி வரல. அதனால தான் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் இல்லை அந்த பொருளை எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான். ஒரு ஊர் எல்லையில, கிராமத்து எல்லையில ஒரு பெரிய 2 பின்னம் அதை படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்தா ஒரு தூச்சனியமான ஒரு முகமா அவனுக்கு ஏதோ தெரியுது, ஒரு அமைதியான முகமாகவும் அவரை பார்த்ததுமே ஒரு ஈர்ப்பு அவனுக்கு வருது. அந்த பெரியவரை பார்த்து அவர் பக்கத்துல போய் நிற்கிறான். பார்த்துக்கிட்டு தலையை தூக்கி பார்த்துட்டு, என்னப்பா தம்பி, என்ன விஷயம், இங்கே வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொண்டு போன அந்த மூட்டையை வச்சுக்கிட்டு, ஐயா உங்களை பார்த்தா ஏதோ ஒரு விவரம் தெரிஞ்ச பெரிய ஒரு மாதிரி ஞானி மாதிரி எனக்கு தெரியுது. நான் ரொம்ப பெரிய பணக்காரன், நிறைய சம்பாதிச்சு எல்லா சுகபோகத்தையுமே இந்த வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டேன். ஆனால் உண்மையான ஒரு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இருந்தா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிற கேட்குறது. கொஞ்ச நேரம் ஞானியும் பேச்சு கொடுக்குறாரு. அந்த கோடீஸ்வரர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் அந்த கோடீஸ்வரன் ஒரு அசந்தா மாதிரி உட்காந்துருக்கிற நேரத்துல அந்த பெரியவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கோடீஸ்வரன் கொண்டு போன அந்த மூட்டையை எடுத்து தலைமையில வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கோடீஸ்வரன் ஒண்ணுமே புரியல. ஒரு நிலப்படுறதுக்கே ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னடா இது, நாமளே மனசு வச்சு போய் உண்மையான மகிழ்ச்சியை தேடி வந்திருக்கிறோம், இதை கொடுத்தாவது அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு வந்தா, இப்ப அந்த கையில கொண்டு வந்த பணத்தையும் இந்த மாதிரி இந்த வயசான பெரியவர் அடிச்சுட்டு ஓடுறாரு. அந்த அளவுக்கு பார்த்தா வயசானவர் மாதிரி இருக்காரு, சின்ன பசங்க மாதிரி ஓடுறாருன்னு சொல்லிட்டு தடாபுரம் அடிச்சு கொடுக்கிட்டு ஓடப்பாங்க. ஆனால் ஓட முடியல. இப்படியே ஒரு 3-4 மணி நேரம் ஓடுது. அவர் ஓடுறது
ஒரு இடத்துல உட்கார மாதிரி பாவலா காட்டுறது. இவன் பக்கத்துல வர்றப்ப மறுபடியும் எந்திரிச்சு அவர் வேகமா நடக்கிறது ஓடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே அவனை ஊரை சுத்த வைக்கிறார் பெருசு. ஒரு 3-4 மணி நேரம் அவனை மிரட்டிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ரேஸ் ஓடுது, வாக்குப்பள்ளியம் ஓடிக்கிட்டே இருக்குது. உட்காருவாரு ஒரு இடத்துல, அவன் பக்கத்துல வர மாதிரி தெரிஞ்சா மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறது. இதே மாதிரி செஞ்சு செஞ்சு அவன் ஓஞ்சி போயிட்டான். ஓஞ்சி போய் அவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டான். அவரை எங்க பார்த்தோன்னா அதே இடத்துல போய் அவன் உட்காந்துக்கிட்டான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வர்றாரு பெரியவர். வந்துட்டு என்னப்பா பயந்துட்டியா, உன் காசை நான் திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு, இந்தாப்பா வச்சுருக்கோம் உன்னோட ஒத்தனையே வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அந்த கோடீஸ்வரங்கிட்ட கொடுத்துட்றாரு. அதை கையில வாங்கினதுமே அவனுக்கு இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்தது. இவ்வளவு நாள் பாடுபட்டு சம்பாதிக்கிறப்பையோ அதை அனுபவிக்கிறப்பையோ செலவு பண்றதையோ சேர்த்து வச்சதோ கிடைக்காத ஒரு மனசு, நிம்மதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாமே அவனுக்கு வந்துருக்கு. என்னப்பா ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தியே, சந்தோஷம்னா என்ன, மகிழ்ச்சின்னா என்ன, இப்ப எப்படி போகுது? நீ தேடுற சந்தோஷம் இந்த பொருள் அல்ல, உனக்குள்ளேயே தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது, உனக்குள்ளேயே தான் அந்த சந்தோஷம் இருக்குது, உனக்குள்ளேயே தான் அந்த ஆனந்தம் இருக்குது. நீ அதை இந்த பொருள் மூலமா தேட அடைய நினைச்ச, அதனால உனக்கு அது அதனுடைய விவரம் என்னங்கிறது தெரியல. வாழ்நாள் முழுக்க நீ ஓடிட்ட, பொருளை தேடியே ஓடிட்ட. ஆனா ஒரு இடத்துல அமைதியா உட்காரப்போ இந்த உள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான் நிலையானது, உண்மையானது, நமக்குள்ளே இருக்கக்கூடியது. இது இப்ப நீ பொறுப்புகளை உனக்கு திரும்ப கிடைச்சிட்டனால அந்த மகிழ்ச்சின்னு நினைச்சுக்காது. இதே மகிழ்ச்சி தான் நீ மனநிறைவோடையும் பட்டு இல்லாம இருக்கிறது உனக்கு கிடைக்கும். அதுதான் இப்போ அந்த உண்மையான மகிழ்ச்சி. உன் பொருளை நீயே வச்சுது, நான் தான் அதை எடுத்துட்டு ஓட எனக்கு அவசியமே இல்லை, இதை உணர்த்த தான் நான் எடுத்துக்கிட்டு போனேன். அந்த மாதிரி கொஞ்சம் உங்ககிட்ட விளையாட்டு காட்டின உன் இடத்துக்கு நீ போப்ப, நீ இருக்கிற இடத்துலயே சந்தோஷமா இருக்க முடியும் போ அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கோடீஸ்வர மனிதனை ஆசீர்வாதத்தானே போட்டார். ஆகவே நண்பர்களே, நாமும் நமக்கு தேவையான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, இணக்கம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஊர் முழுக்க சுற்றி ஓய்ந்தாலும் அது வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அது நாம் இருக்கும் இடத்தில் 4 சுவருக்குள் நம்முடைய மனதிற்குள்ளேதான் நாம் தேடும் நிம்மதியும், ஆனந்தமும், சந்தோஷமும் நம்முடைய ஆத்மாவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே நாம் மிகவும் தெளிவுள்ள ஒரு ஆத்மாவாக வாழ்வோம். ஆகவே நண்பர்களே, இந்த கதையை பற்றி நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளாக சிந்தித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று இந்த காணொலியின் கீழ் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். என்னுடைய இந்த மனம் மந்திரம் தியானம் என்கின்ற இந்த சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து பரிந்துரை செய்யுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். இறைவா, நன்றி, நன்றி, நன்றி.